அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய ஒவ்வொரு நேர சிந்தனையும் இந்த மௌத்தை பற்றியதும், மௌத்தை மறக்காத மனிதர்களாக நாம் இருக்கிற போதுதான் மறுமையில் வெற்றி பெறலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் செஞ்சு கொண்டிருக்கிற பாவங்களின் நேரத்திலும், நாம் வாழுகிற நேரத்திலும் எனக்கும் ஒரு மௌத் இருக்குது. என்னையும் குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடத்தி கொண்டு போய் அடக்கி போட்டு நான் தன்னந்தனியே இருக்கணும் வந்துடுவாங்க என்று ஒரு எண்ணம் நமக்கு வந்தால் பாவம் செய்ய தூண்டுமா? கடமையை புறக்கணிக்க தூண்டுமா? இந்த எண்ணத்தை அடிக்கடி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக, நாளைய நாளுக்காக, திடீரென்று இன்றைக்கு மவுத் வந்தா மறுமையினுடைய ஆரம்பம். மவுத் அது மறுமையினுடைய பயணத்தில் முதலாவது நாள். ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும், நாளை மறுமைக்காக நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும், சிந்திக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதை நாம் சிந்திக்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை அனைத்தையும் அல்லாஹு தஆலா மௌத் விடயத்தில் சொல்லிவிட்டான். சிந்தித்து பாருங்கள். ஓட முடியாது, ஒழிக்க முடியாது, அது உங்களுக்கு வந்தே தீரும். அதே மாதிரி அடுத்த நாளைய நாளுக்காக என்ன செய்து வைத்திருக்கிற யோசியுங்கள், சிந்தியுங்கள். வேறு எதை சொல்ல வேண்டும் இந்த மௌத்துடைய விஷயத்தில்? அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிகம் ஞாபகப்படுத்துங்கள், அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். மன்னரைக்கு போய் பாருங்கள், அதை போய் பாருங்கள், அங்கு அடங்கப்பட்டிருக்கின்றவர்களை பாருங்கள். இதெல்லாம் எதற்காக? மவுத்து பற்றிய சரியான ஞாபகப்படுத்தலுக்காக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதரும் மவுத்துடைய விடயத்தில் நாம் எதையும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை தாண்டியும் நாங்கள் அதை மறந்தவர்களாக உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்போம் என்றால் அது திடீரென்று வந்து பிடிக்கின்ற நாளில் கை சேதமடைகின்றவர்கள் நாங்கள். எங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு சரியான சிந்தனையையும் இந்த மௌத்துடைய விஷயத்தில் சரியான நிலைப்பாட்டை கொண்டு அடிக்கடி சிந்தித்து அதற்காக செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா எங்களை மாற்ற வேண்டும்.